நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ட் டாக்ஸேஷன் ஸ்டடி பிளான் வீடியோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு ரிசிம் நியூ ரிசிம் அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் வந்துருக்கு. அது எப்படி படிக்கிறது, ஓல்டை படிக்கவா நியூ படிக்கவா, எக்ஸாமில் ஓல்டு கேட்பாங்களா நியூ கேட்பாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஒரு டவுட்ஸ் வந்து இருக்குது இல்லையா. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, உங்களோட ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்கள் மேபி 2 இயர்ஸ் பேக் வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு 1 இயர் பேக் வாங்கியிருக்கலாம், 6 months பேக் வாங்கியிருக்கலாம். நீங்கள் எதுனாலும் வாங்கியிருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேர்ம் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே இந்த எடிஷன் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதாவது லேட்டஸ்ட் எடிஷன் வந்து நமக்கு ரீப்ரிண்ட் வந்து ஜூலை 2024 இது இருக்குது. ஓகே, இஃப் இன்கேஸ் வந்து உங்களுக்கு இது வேணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெலிகிராமில் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் சொல்லுங்கள், இந்த அமௌண்ட் பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் வந்து ஜனவரி 2023 வாங்கிட்டேன் ப்ரோ, இல்லை ஆகஸ்ட் 2020 வாங்கிட்டேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இந்த மெட்டீரியல் வச்சு படிக்கிறது பெட்டர். ஏன்னா அதுதான் நல்லது. நீங்கள் அந்த ஓல்டு புக் வச்சு படிக்கிறது நாட் அட்வைசபிள். ஓகேங்களா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்குது இல்லையா. சரி, எங்கே இந்த சேஞ்சஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஜ் நம்பர் அந்த இதில் அந்த பேஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி 21. ஓகே, இதில் வந்து பாருங்களேன், ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள். அதாவது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ஸ்பெசிஃபைட் அண்டர் செக்ஷன் 115 BAC சப்செக்ஷன் 1. இந்த ரெசிமில் என்ன சொல்லியிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நல்லா பாருங்கள். அதாவது he is required to sacrifice certain deductions and benefits. அப்போனா வந்து இது நியூ டேக்ஸ் ரெஜிம், இப்போ நியூவாக வந்து இருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல 115 BAC சப்செக்ஷன் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதே நியூ டேக்ஸ் ரெஜிம் இல்லை டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லுவோம், ஒவ்வொரு நேம் சொல்லுவோம். அது வந்து இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் 115 BAC சப்செக்ஷன் 1A. இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு எப்படினாலும் கேட்பாங்க. அதாவது அஸ் பர் ஓல்டு ரெஜிம் சொல்லி சொல்லுவாங்க, இல்லைனா அஸ் பர் ரெகுலர் டேக்ஸ் ரெஜிம் சொல்லுவாங்க, இல்லைனா அஸ் பர் செக்ஷன் 115 BAC சப்செக்ஷன் 6ன்னு சொல்லுவாங்க. இப்படி சொன்னால் நீங்கள் வந்து ஓல்டை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, இல்லை எனக்கு அப்படி சொல்லலை, எக்ஸாமில் வந்து கால்குலேட் இன்கம் டேக்ஸ் ரேட் அந்த அஸ் பர் செக்ஷன் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் 115 BAC சப்செக்ஷன் 1A அப்படின்னா நியூங்கிற ஒரு கேட்டகரி போயிடும். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கான்செப்ட். இப்போ நீங்கள் ஓல்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த ஏஜ் கான்செப்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் இல்லையா. இப்போ நீங்கள் ஓல்டு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த ரூலெல்லாம் வரும். அதாவது 2,50,000, 3 lakh, 5 lakhs இந்த லிமிட் வச்சு இதெல்லாம் வந்து வரும். எக்ஸாமில் வந்து ஓல்டும் கேட்கலாம் நியூவும் கேட்கலாம். ஓல்டை கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பாக்ஸஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த செக்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க 115 BAC சப்செக்ஷன் 6, இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக ஒன்று ஒன்றா ரிப்பீட் வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக படிக்கணும். ஓகேங்களா, இந்த லெவல் வரைக்கும் உங்களுக்கு போகும். அடுத்து நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கே என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள், ரேட் ஆஃப் டேக்ஸ் அண்டர் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் 115 BAC சப்செக்ஷன் 1A என்ன சொல்லுது, காமன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2,50,000 லிமிட், இந்த 5 lakh அப்பெல்லாம் கிடையாது. அந்த ஏஜ் கான்செப்டே அவங்க என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள், இந்த ஸ்கீமுக்கு கீழே நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஏஜுங்கிற ஒரு இதே வந்து தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ரிபேட்டோட லிமிட் எல்லாமே மாறுது. ஓகேங்களா, ஸோ அதனால் சிலரோட புக்கில் வந்து இந்த மாதிரிலாம் கிளியராக இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே எந்த புக் வச்சுனாலும் பரவாயில்ல, இந்த பிடிஎஃப் வச்சு இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் படிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். புக்கு வாங்கணும் அப்படிங்கிறது கூட பரவாயில்ல, வாங்கணும் அப்படிங்கிறது கூட வந்து தேவை கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அட்லீஸ்ட் இந்த ஒரு செட் ஆஃப் பேஜஸ் மட்டும், ஒரு 10 pages இந்த இந்த மாதிரி இருக்குல்ல டேக்ஸ் ரேட்ஸ், இந்த மாதிரி பேஜஸ் மட்டுமாச்சும் நீங்கள் படித்து வச்சுக்கிறது வந்து அதை மட்டும் பிரிண்ட் அவுட் போட்டு வைக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அதனால் பக்கத்தில் அந்த பிடிஎஃப் வச்சு பண்ணுறது பெட்டர். இது நியூ டேக்ஸ் வைஸ் போட்டாங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓல்டுன்னு சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ பர்சன்டேஜ் வைஸ் இப்போ நம்ம கிளியர் ஆகிடுச்சு. ஓல்டுன்னு சொன்னாங்கன்னா ஏஜ் வச்சு கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ இஃப் இன்கேஸ் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் போட சொல்லிட்டாங்க, ஏஜ் கொடுக்கல, நான் என்னென்ன ப்ரூவ் பண்ணட்டும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏஜ் கொடுக்கலான்னு என்ன பண்ணுறது. ஏஜ் கொடுக்கலான்னா நார்மலாக அந்த ஓல்டு டேக்ஸ்க்கு 2,50,000 தானே நார்மல் இது ஏஜ். சீனியர் சிட்டிசன் தானே, அதுக்கு தானே அந்த 3 lakhs அந்த கான்செப்ட்லாம் போகுது. அப்போ நீங்கள் 2,50,000 கான்செப்டை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஏஜ் கொடுக்காம ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண சொன்னாலும் நான் சொல்கிறேன். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் நியூ டேக்ஸ் ரெஜிம்ங்கிறது இந்த இருக்குது, செக்ஷன் நம்பர் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால் நியூன்னு கொடுப்பாங்க, இல்லைனா செக்ஷன் நம்பர் சொல்லுவாங்க, இல்லைனா டிஃபால்ட்னு சொல்லுவாங்க, எப்படினாலும் சொல்லலாம். கேர்ஃபுல்லாக பார்த்துருங்க. அதனால் இந்த பேஜஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக கரெக்டாக அப் டு இந்த பேஜ் வரைக்கும் கிளியராக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடணும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து ஒரு இன்கம்
ஆமாம் டோட்டல் இன்கம்மை கொடுத்துட்டு டேக்ஸ் மட்டும் நீ கண்டுபிடி அப்படின்னு சொன்னால் இந்த கேட்டகரி நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, நல்லா ஞாபகம் மறுபடியும் சொல்கிறேன். இப்போது இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஓல்டு டேக்ஸ் வைஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை நியூ டேக்ஸ் வைஸ் சொல்கிறாங்கன்னா இந்த கான்செப்ட். இதே இதில் வந்து இது ஓகே. இப்போ இது முடிஞ்சதா, அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலரியை வந்து பெருசாக கன்சிடர் அப்படிங்கிறது வந்து பண்ண மாட்டோம் இல்லையா. சேலரியும் நல்லா வச்சுக்கோங்க. சேலரி எப்படி படிக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம சேலரி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேலரி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ கிராஜுவேட்னு எடுத்திங்கன்னா கிராஜுவேட்லேருந்து நீங்கள் எல்லாமே வந்து ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லையா. எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி வந்தோடனே அங்கே என்ன ஆயிருங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது லைக் ஹச்ஆர்ஏ இந்த இதெல்லாம் வந்து எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்திங்க அப்படின்னா இப்போது ஒரு சிலது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து எப்படி இந்த இருக்கு பாருங்கள், ஹச்ஆர்ஏல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ். அதாவது நம்ம நார்மலாக ஹச்ஆர்ஏக்கு என்ன பண்ணுவோம், இந்த மினிமம் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு பார்ப்போம். ஆனால் அந்த மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் எதுக்கு மட்டும்தான் அவைலபிள் ஒன்லி இஃப் அசஸி ஆப்ட் ஃபார் ஓல்டு ரெசிம். நீங்கள் ஓல்டு ரெசிம்க்கு கீழே இருந்தீங்கன்னா இந்த மினிமம் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸம்ஷன், இல்லைனா மினிமம் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸம்ஷன் கிடையாது. அப்போ எக்ஸம்ஷன் இல்லைனா ஃபுல் டேக்ஸுங்கிற மாதிரிலாம் போயிடுது. கரெக்டு தானே, அதான் மீன் பண்ணுது. இங்கே சொல்ல வர பாயிண்ட் தானே, மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸுங்கிறாங்க. அப்போது அது வந்து நார்மலாக படிச்சுக்கிறீங்க. பக்கத்தில் ஒரு பாயிண்ட் கொடுத்துறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவைலபிள் ஒன்லி இஃப் அசஸி ஆப்ட் ஃபார் ஓல்டு ரெசிம். இதுக்கு சொல்லியிருக்காங்களா, இது மாதிரி வேறு எதுக்கும் வந்து சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்தால் பாருங்கள், நிறைய இருக்கு பாருங்கள். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் அவைலபிள் இஃப் ஆப்ட் ஃபார் ஓல்டு ரெசிம். அப்போனா ஓல்டு ரெசிம்க்கு மட்டும் தான் இது ஃபாலோ ஆகும்னு அர்த்தம். அப்போ நியூ ரெசிம்க்கு இந்த எக்ஸம்ஷன் இல்லைன்னு அர்த்தம். அதான் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் டிடக்ஷன்ஸ் பெனிஃபிட்டை வந்து அந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெசிம் நியூ டேக்ஸ் ரெசிம் போகிறீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோ இப்போ நான் என்ன ப்ரோ படிக்கட்டும், எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நான் ஒன்றே சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டுங்களா. ஃபஸ்ட்டு சேலரி ஃப்ரம் ஸ்டார்டிங் பேஜ்லேருந்து எண்டிங் பேஜ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக படிங்க. கிராஜுவிட்டி, பென்ஷனு, லீவ் சேலரி, ஹச்ஆர்ஏ, எஜுகேஷன் அலவன்ஸு, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸு, ஹாஸ்டல் அலவன்ஸு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, எல்லாமே கம்ப்ளீட்டாக படிங்க. படித்து முடிச்சுட்டு ஃபுல்லாக, அதாவது புக்கில் இருக்கிறது ஓல்டு நியூலாம் பிரிக்க வேண்டாம். ஓல்டு நியூன்னு இல்லாமல் உள்ளதை உள்ளபடி அசெட்டிஸ் புக்கில் இருக்கிறத அப்படியே படிங்க. படித்து முடிச்சுட்டு இன்கம் ஃப்ரம் சேலரி படித்து முடிச்சுட்டு நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக படிச்சுருங்க. இந்த படிக்கும்போதே வந்து இது ஓல்டு இது நியூவு, இது ஓல்டு இது நியூவு அப்படிலாம் படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்படி பண்ண வேண்டாம். சாப்டரை ஃபுல்லாக கிராஜுவிட்டி, பென்ஷனு, லீவ் சேலரி, அப்புறம் இஏ எல்லாத்தையும், இபிஎஃப் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து ஒரு லிஸ்ட் எடுங்க, ஒரு நோட் எடுத்துகிட்டு ஒரு 2 காலமாக பிரிச்சுக்கோங்க. ஓல்டு ரெசிம்னு ஒரு காலம், இன்னொரு காலம் நியூ ரெசிம்ங்கிற ஒரு காலம் பிரிங்க. இப்போது ஓல்டு ரெசிமில் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு டிக் பண்ணிக்கோங்க. அதே நியூ ரெசிமில் போடக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த அலவன்ஸ் வந்து ஓல்டு ரெசிம்க்கு மட்டும்தான் அவைலபிள், அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், எக்ஸம்ஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லிஸ்ட்டாக போடுங்க. எப்போனா இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டர் ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம், ஸ்டார்டிங்லலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டர் வந்து கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும். எந்த ஒரு சாப்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டை போடணும். ஓகேங்களா, அவைலபிள் இஃப் ஆஃப்டர் ஃபார் ஓல்டு ரெசிம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இதெல்லாம் பாருங்கள், இது போத் ரெசிம். இப்போ டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் பாருங்கள், போத் ரெசிம். ட்ரக் டிரைவர் பாருங்கள், ஓல்டு ரெசிம். அப்போது ஓல்டுக்கு மட்டும் ட்ரக் டிரைவரு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு போத்து, இப்படி போட்டுக்கிறோம். சரி, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஹச்ஆர்ஏ இருக்கும், இஏ இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது, ஃபுல்லாக இன்கம் ஃப்ரம் சேலரி ஹச்ஆர்ஏலேருந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு இன்கம் ஃப்ரம் சேலரி முடிச்சக்கப்புறம் ஒரு நோட் எடுத்து 2 காலமாக பிரித்து, ஒன்று ஓல்டு ரெசிம், இன்னொன்று நியூ ரெசிம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டோம். சரிங்களா, ஓல்டு ரெசிமில் இப்போ ஃபாலோ பண்ணுற லிஸ்ட்டு உங்கள் கையில் இருக்குது, நியூ ரெசிமில் ஃபாலோ பண்ணுற லிஸ்ட்டு உங்கள் கையில் இருக்குது, 2 ரெசிம்லையும் ஃபாலோ பண்ணுற லிஸ்ட்டு உங்கள் கையில் இருக்குது. ஓகே, எக்ஸாமை பாருங்கள். மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னு சொல்லி மேக்ஸிமம் ஒரு லெவலாக நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் சேலரி கண்டுபிடிச்சிட்டு அஸ் பர் நியூ டேக்ஸ் ரெசிம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சில இது எக்ஸம்ஷன் வந்து நம்ம படிச்சிருப்போம். அந்த எக்ஸம்ஷன் ஓல்டு ரெசிம்க்கு அவைலபிளாக இருந்திருக்கும். இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் அது நியூ ரெசிம். அப்போ நியூ ரெசிம்க்கு அது என்னவாக இருக்கும், டேக்ஸ்ன்னு இருந்திருக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதான் நீங்கள் சார்ட் போட்டு வச்சிட்டிங்கல்ல, உங்கள் கையில் தான் நோட்ஸ் இருக்குல்ல, அவ்வளோதானே, ஈஸியாக முடிஞ்சு. படிக்கும்போது ஓல்டு தனியாக நியூ தனியாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். படிக்கும்போது ஃபுல்லாக படிச்சிருங்க, புக்கு ஃபுல்லாக இன்கம் ஃப்ரம் சேலரி ஹச்ஆர்லேருந்து எல்லாம் டாப் டு பாட்டம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக ஓல்டு, இது ஃபுல்லாக நியூ அப்படின்னு ஒரு சார்ட் போடுங்க. சார்ட் போட்டிங்கன்னா லாஸ்ட்டாக எக்ஸாம் பிஃபோர் டே சார்ட்டை பார்த்தீங்கன்னா புரிஞ்சு. ஓகே, அப்போது ஹச்ஆர்ஏ வந்து ஓல்டுக்கு அப்ளிகபிள் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த இதுக்கு அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு ஈஸியாக படிச்சிருவீங்க.
அப்போ எக்ஸாமில் வந்து அவங்க ஓல்டு கேட்குறாங்களா நியூ கேட்குறாங்களா, ஓல்டுக்கு செக்ஷன் இருந்துச்சு, நியூக்கு செக்ஷன் மேலே பார்த்தோம் இதுக்கு முன்னாடி பேஜில், அவ்வளோதான். அதை கேட்டாங்கன்னா ஓல்டு கேட்டாங்கன்னா எக்ஸாம்ஷன்ஸ் கிடைக்கும், நியூ கேட்டாங்கன்னா சில எக்ஸாம்ஷன் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். எந்தெந்த எக்ஸாம்ஷன் வந்து சாக்ரிஃபைஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து அந்தந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? கொஷின்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த பார்த்தீங்களா, இப்போ எல்லாம் சொல்லியிருக்காங்க அஸ்யூமிங் ஹி ஹேஸ் ஆப்ட் ஃபார் ஓல்டு ரெஸ்யூம். அப்போ அஸ்யூமிங் ஹி ஹேஸ் ஆப்ட் ஃபார் ஓல்டு ரெஸ்யூம்னா நீங்கள் புக்கில் இது வரைக்கும் படிச்சிங்களே அதை அப்படியே சூப்பராக எழுதிடலாம், ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா ஓல்டு ரெஸ்யூமில் எல்லாமே அப்ளிகபிள் தான், எல்லாமே அப்ளிகபிள் தான். இந்த நியூன்னு வரும்போது ஒரு சில இது வந்து கட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அப்போ அந்த கட் பண்ணது மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம்ல, இது கட்டாக இருக்குது அப்படிங்கிற மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல நியூன்னு வந்துருச்சுன்னா அப்போ அந்த கட்டானது ஃபுல்லாக டேக்ஸ் ஆயிடும், எக்ஸாம்ஷன் கிடைக்காது. கரெக்டாக? இவ்வளோ தான், ஈஸியாக படிச்சிடலாம், ஈஸியாக படிச்சிடலாம். ஓல்டு ரெஸ்யூம் கேட்டாங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது, புக்கில் நம்ம படித்த எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்துக்கும் லிஸ்ட்டு போட்டே போகலாம், எஜுகேஷன் அலவன்ஸ், ஹாஸ்டல் அலவன்ஸ் எல்லாத்தையும் போயிட்டே போகலாம். என்ன நியூன்னு வரும்போது அது இல்லாமல் ஆயிடுச்சு, அவ்வளோதான். நியூன்னு வரும்போது அந்த ஒரு சில எக்ஸாம்ஷன்ஸ், டிடக்ஷன்ஸ், பெனிஃபிட்ஸ் வந்து கட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதுதான். அதனால் இங்கே நியூ கேட்குறாங்களா ஓல்டு கேட்குறாங்க பாருங்கள். ஓல்டு கேட்டாங்கன்னா நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிச்சதை அப்படியே அப்ளை பண்ணிடுவீங்க, நியூன்னு கேட்டாங்கன்னா அந்த சார்ட்டு பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க, இவ்வளோ தான் கான்செப்ட். தட்ஸ் ஆல். ஓகே, இதுதான் வந்து சேலரிலேருந்து நீங்கள் படிக்கணும். அதனால தான் சொன்னேன் படிக்கும்போது ஃபுல்லாமே படிச்சிருங்க. நியூக்கு மட்டும் படிச்சுட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஓல்டு ரெஸ்யூம் வந்து இதுக்கு எக்ஸாம்ஷன் வந்திருக்கு அதை படிக்காமலாம் போகக்கூடாதுன்னு கிடையாது. ஓல்டும் தெரிஞ்சுக்கணும், நியூவும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி கண்டுபிடிக்க சொல்லிட்டு இந்த ரெஸ்யூம் வைஸ் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாங்கன்னா, அப்போ வந்து நம்ம நியூ வைஸ் ஃபாலோ பண்ண சொன்னாங்கன்னா ஒரு சில எக்ஸாம்ஷன்ஸ் வந்து கட் ஆகுது. அப்போ அதை வந்து நீங்கள் டேக்ஸில் காமிக்கணும், எக்ஸாம்ஷனில் கொண்டு போகக்கூடாது. அதே ஓல்டு இருந்துச்சுன்னா அந்த எக்ஸாம்ஷனில் காமிச்சிருப்பீங்க. இதுதான் கான்செப்ட். இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து எல்லா அப்டேட்டையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா இதுலேயும் வந்து மெயினாக வந்து அந்த ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். அந்த சேலரி இந்த மாதிரி கேஸஸில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இது வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்கும், டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ஷன்ஸ் வந்து அடுத்து இருக்கும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்க்கு அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு இதெல்லாம் வந்துருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு இந்த இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த அப்டேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இருக்கு பாருங்கள், பேஜ் நம்பர் 427 ஒரு அப்டேட் இருக்கும் பாருங்கள். லாஸ் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் ஹெச்பி அந்த ஒரு ரூல் ஒன்று நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்கிறோம், லாஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் ₹2 lakhs வரைக்கும் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேனாட் பி செட் வித் அதர் ஹெட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்ல, 2 lakhs வரைக்கும் லிமிட் எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஹவவர் இஃப் அசசி இஸ் அண்டர் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், அதாவது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா நியூ டேக்ஸ் ரெஜிம். இஃப் இன்கேஸ் நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா இது அப்ளை ஆகாது, எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், இது எடுத்துக்க மாட்டாங்க, இது அப்ளை ஆகாதுங்கிறத சொல்ல வராங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அப்போ என்ன ஆகும், அப்போ ஓல்டு ரெஜிமுக்கு அந்த 2 lakhs வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்க, நியூக்கு அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க, நியூக்கு அதை பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது புக்கு ஃபுல்லாக இதே மாதிரி நிறைய அமௌண்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே தான் இருக்குது. நான் சொன்ன மெயினாக சேலரி அங்கங்கே இருந்துச்சுல, அந்த மாதிரி மிச்சத்துக்குலாம் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக தான் போகும். இந்த பிஜிபிபி கேப்ல அது கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக தான் போகும். இந்த கேரி ஃபார்வர்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம டிடக்ஷன்ஸ் படிக்க சொன்னோம் இல்லையா, டிடக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிடக்ஷன்ஸில் வந்து பாருங்கள், டிடக்ஷன்ஸ்லாம் ஓப்பனாகவே இருக்குங்க பாருங்கள். ஏடிசி நாட் அவைலபிள் அண்டர் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். இப்போ நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் வைஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, டிடக்ஷன்ஸே இல்லை பார்த்தீங்களா? டிடக்ஷன்ஸுங்கிற ஒரு லிஸ்ட்டே பாருங்கள், எல்லா இதுலேயும் பாருங்கள் நாட் அவைலபிள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எது அவைலபிள்ங்கிறத மட்டும் நீங்கள் பார்க்கணும். எல்லாமே மேக்ஸிமம் பாருங்கள் நாட் அவைலபிள். அப்போ நாட் அவைலபிள்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து அது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் போனீங்கன்னா இது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை நீங்கள் படிக்கும்போது வந்து நீங்கள் ப்ராப்பராக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும், சரிங்களா? ஸோ டிடக்ஷன்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மிச்சம்லாம் உங்களுக்கு அவ்வளோதான். அடுத்து வந்து மெயினாக வந்து இந்த ஒரு கேட்டகரி நல்லா படிச்சிருங்க. எந்த ஒரு போர்ஷனாக டாக்ஸேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்க்ளூடிங் ஏஎம்டிலாம் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்சுவல் வந்து கரெக்டாக படிச்சிருங்க. ஆனால் ரூல் ஒன்றே நல்லா வச்சுக்கோங்க. இப்போ இது படிக்கும்போது படிக்கிறது மேட்டர் கிடையாது. இதுலேயும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அஸ் பர் ஓல்டு ரெஜிம் அஸ் பர் நியூ ரெஜிம் சொல்லியிருப்பாங்க. இப்போ அஸ் பர் ஓல்டுனா நம்ம படிக்கும்போதே இப்போ நீங்கள் லிஸ்ட்டு போட்டு சார்ட் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, லைக் எப்படி சொல்கிறது, ஓல்டு ரெஜிம்னா நமக்கு இந்த 80Cயில் டிடக்ஷன்ஸ் இருக்குது, இதே நியூ ரெஜிம்னா கிடையாது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுங்கள், அஸ் பர் நியூன்னு கேட்டாங்கன்னா அந்த டிடக்ஷனை எடுத்து எழுதக்கூடாது. புரியுதுங்களா? அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். ஓல்டுக்கும் நியூக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, ஓல்டு ரெஜிமில் முன்னாடி நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்தாங்க. இப்போ இருக்கிறதுல வந்து அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கறதில்ல, ஒரு சிலது கட் ஆயிடுச்சு. அப்போ கட் ஆயிடுச்சுன்னா அவங்க கொஷினில் வந்து ஓல்டு கேட்குறாங்களா நியூ கேட்குறாங்களா? இப்போ நான் டிடக்ஷன்ஸ் ஏன் படிக்க சொன்னேன், டிடக்ஷன்ஸ் வந்து எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க, ஓல்டு ரெஜிமுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், நியூ ரெஜிமுக்கு அப்ளிகபிள் இல்லை. நிறைய இது 1 or 2 மட்டும்தான் வந்து அப்ளிகபிள் இருக்கும், அவைலபிளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை நல்லா படித்தா தான் இந்த சம்மு கேட்டாங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியும்.
இல்லையா? அப்போ ஓல்டும் கேட்கலாம், நியூவும் கேட்கலாம். ஓல்டு கேட்டால் டிடக்ஷன்ஸ் கிடைக்குது, நியூ கேட்டால் சில இடத்துல கிடைக்கல. அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த சம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிலது சேலரியிலே வந்து என்ன சொல்லிப்பாங்க, இதெல்லாம் நியூ ரெஸ்யூமில் கிடையாதுன்னு சொல்லிப்பாங்க. அப்போ அதெல்லாம் அப்படியே ஃபுல் டேக்ஸ்னு போட்டுட்டு டேக்ஸ் லைபிலிட்டிலையும் நியூ ரெஸ்யூமாக இருந்தால் மாற்றணும். எவ்வளோ 3 lakhsல 250 கிடையாது, 3 lakhsல இப்போ நியூ டேக்ஸ் ரெஸ்யூம். எல்லாருக்கும் ஏஜுங்கிற கான்செப்டே கிடையாது, கரெக்டாக? அந்த கான்செப்ட் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. இவ்வளோ தான். ஸோ புக்கில் வந்து நமக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூம் இருக்குது. இதே எக்ஸாமில் வந்து நியூன்னு கேட்டால் என்ன நடக்கும்? டேக்ஸ் லைபிலிட்டி மாறும், டிடக்ஷன்ஸ் கட் ஆகும், இந்த மாதிரி வந்து இருக்கு இல்லையா? அவ்வளோதான். ஸோ படிக்கும்போது இது ஓல்டு புக்கில் இருக்கிறது நிறைய இது ஃபுல்லாக ஓல்டுக்கு நிறைய அப்ளிகபிள்பா. எல்லாமே நல்லா தான் இருக்குது. நியூவில் சிலது கட் பண்ணியிருக்காங்க. அந்த சிலது என்னென்ன கட்டாக இருக்குது, டிடக்ஷன்ஸு, அப்புறம் நான் சொன்ன செட் ஆஃப் கேர் ஃபாலோ சொன்னல அந்த இது, சேலரி வந்து ஒரு சிலர் கட் ஆச்சா, இதை மட்டும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருங்க. ஈஸியாக படிச்சிடலாம். புக்கை ஃபுல்லாக நல்லா படிச்சிருங்க. தனித்தனியாக பிரித்து படிக்கலாம். நல்லா படித்து முடிச்சுட்டு ஒரு சார்ட், ஒவ்வொரு சாப்டருக்கும் பக்கத்தில் அந்த டைமில் வந்து சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். சம்மில் கேட்டால் டேரெக்டாக நியூவு இல்லை ஓல்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா டிஃபால்ட்டு ரெகுலர்னு சொல்லுவாங்க, இல்லைனா செக்ஷன் நம்பர் சொல்லுவாங்க. இவ்வளோ தான். ஓகே, தட்ஸ் ஆல். நல்லா வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு லிங்க் காமிக்கிறேன். ஸோ அதை மட்டும் பாருங்கள். என்னென்னு சொல்லி பாருங்களேன். இப்போ ஆக்சுவலி நம்ம அங்கே பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம்? இப்போ ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் பண்ணும்போது ஒன்று இன்ட்ரா ஹெட் பண்ணுவீங்க. இன்டர் ஹெட்னு சொல்லி போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆப்ஷன் வந்து அதர் ஹெட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க. அதுக்கு வந்து 2 lakhs லிமிட் சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இங்கே, under the new tax regime, laws under the head income from house property would not be allowed to be set off against income under any other head. Additional losses of the earlier years will not be allowed to the future years. ஓகே, இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக வந்து. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சம்மர் நான் காமிக்கிறேன். இது பாருங்களேன். மிஸ்டர் ராணா ஏஜ் வந்து 45 years. ஓகே, இன்கம் ஃப்ரம் சேலரி, லாஸ் ஃப்ரம் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் லாஸு, பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் வைஸ் ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவோம்? இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் ஆகுது 2,30,000. நம்மளோட ரூல் எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அஸ் பர் ஓல்டு ரெஜிம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் ஆகுது, நம்ம வேற ஒரு ஹெட்டோட அந்த லாஸை அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, 2 lakhs வரைக்கும் தான் லிமிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம புக்லேயும் இருக்குது. எல்லோரும் படிச்சிருப்பீங்க, கரெக்டாக? போட்டிருக்காங்களா? ஓகே, போட்டிருக்காங்களா? தட்ஸ் ஆல். இந்த ரூல் எல்லாத்துக்கும் தெரியும்ல. அதுக்கப்புறம் என்னது, பிஸ்னஸில் லாஸ் ஆயிருக்கு. அந்த பிஸ்னஸ் லாஸை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அதர் சோர்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த இயரில் பண்ணுவோம், பேலன்ஸ் வந்து நம்ம கேரி ஃபார் பண்ணுவோம். இதான கான்செப்ட். கிராஸ் டோட்டல் இன்கம் பாருங்கள் 2,20,000 அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. இப்போ கீழே நோட்ஸ் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய 30,000 என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட் இயருக்கு அது கேரி ஃபார்வர்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க சொல்லிட்டோம். இது வந்து ஓல்டு ரெஸ்யூமாக இருந்தால். இப்போ இதை நியூ ரெஸ்யூம் சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படியே அவுட்டர் காலமில் போட்டிருக்காங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அந்த பிஸ்னஸ் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த பாயிண்ட்டை மட்டும் நல்லா பாருங்கள். லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேனாட் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் இன்கம் அண்டர் எனி அதர் ஹெட். தேர்ஃபோர் த என்டையர் லாஸ் ஆஃப் rupees 2,30,000 ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டு பி கேரி ஃபார் டு நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் ஃபார் செட் ஆஃப் அகேன்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் தட் இயர். இவ்வளோ தான். ஓகே, அப்போது முன்னாடி பண்ண ஒன்றை இப்போ நம்ம பண்ணலை. முன்னாடி இருந்த ஒரு ஓல்டு ரெஸ்யூமில் இருந்த ஒரு கான்செப்ட், கரெக்டுங்களா? முன்னாடி ஓல்டு ரெஸ்யூமில் இருந்த ஒரு கான்செப்ட், முன்னாடி என்ன ஓல்டு ரெஸ்யூமில் இருந்திருக்கு, 2 lakhs லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 lakhs வரைக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேறு ஹெட்டோட அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே என்ன சொல்லிட்டாங்க, would not be allowed. நீ நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் இப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா would not be allowed அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. இவ்வளோ தான். இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட் வந்து இருக்குதுப்பா. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப என்னடா அது இவ்வளோ இருக்குது அப்படிலாம் பயப்பட வேண்டாம். புக்கில் இருக்கிறத நான் இப்போ ஒரு பிடிஎஃப் காமிச்சேன்ல, அந்த பிடிஎஃப் நீங்கள் பாருங்கள். ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதில் என்ன சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக படிங்க. படித்து முடிச்சுட்டு கடைசியாக இதெல்லாம் வந்து ஓல்டுக்கு வந்து அப்ளிகபிள், இது நியூக்கு வந்து வராது. அப்போ சேலரியில் ஒரு சிலர் கட் ஆகுது, டிடக்ஷன்ஸில் கட் ஆகுது, கரெக்டாக? அதே மாதிரி இந்த செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டில் கட் ஆகுது. இவ்வளோ தான். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கட் ஆகுது. ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வெறும் இன்கம் ஃப்ரம் சேலரி அஸ் பர் நியூ டேக்ஸையும் கேட்டானா நியூ டேக்ஸை கண்டுபிடிக்க சொல்லலை. இந்த செக்ஷன் வைஸ் போட்டுட்டு இன்கம்மை ஒரிஜினலாக கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த செக்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஒரு சிலது டேக்ஸபிள் மாதிரி தான். அவ்வளோதான். நீங்கள் படிக்கும்போது ஃபுல்லாக படிச்சிருங்க. சாப்டர் முடிக்க சார்ட் மட்டும் போட்டுக்கோங்க. சார்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நியூ ரெஸ்யூம் வராதுன்னா ஒரு சில தான் கட் ஆகுது, ஒரு சிலர் ஃபுல்லாமே நார்மலாக வந்துடுது இல்லையா? அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் வந்து எதுக்காக நான் காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும்ல. இப்போ ஓல்டு இருக்குது ஃபாலோ பண்ணிட்டோம், நியூ அப்படிங்கிறத ஒரு செட் ஆஃப் கேர்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணோன்னா அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் இதை காமிச்சிட்டேன். நல்லா படிங்க. ஆக்சுவலி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இந்த பிடிஎஃப் வச்சு படிங்க. இந்த பிடிஎஃப்னா இப்போ நான் ஃபஸ்ட் காமிச்ச பிடிஎஃப். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்க லெவல் எல்லாத்துக்கும் தான் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமே. நீங்கள் சம்மு நல்லா படிச்சுட்டு போகிறீங்க, எக்ஸாமில் நியூரிசம் கேட்டு நீங்கள் ஓல்டு கான்செப்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு, இல்லை ஓல்டை கேட்டு நீங்கள் நியூவை ஃபாலோ பண்ணிட்டு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. படிக்கிறத நல்லா படிச்சுக்கணும், ப்ரிப்பரேஷன்ஸ் செம்மையாக பண்ணணும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஒரு கான்செப்ஷுவலாக வந்து இப்படி படித்தா இது பெட்டர் அப்படின்னு இருக்கு. ஓகே, நான் சொன்னதை இந்த வீடியோ பெட்டராக பார்த்துருப்பீங்களா? சூப்பராக புரிஞ்சிச்சுல? அதை அப்படியே எக்ஸாமில் அப்ளை பண்ணுங்கள். ஷியோர் ஆல் தி வெரி பெஸ்ட். சரிங்களா? பார்க்கலாம்.